Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. அம்மா, இப்பதான் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் விலகி நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தோஷம் அப்படியே நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு நடக்க இருக்கிற சிவா நித்யா நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். நிச்சயம் நடந்த கையோட சீக்கிரமாவே மீனாட்சி கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். அப்படி மட்டும் நடந்துட்டா உன் சன்னிதானத்துல 108 தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ண. என்னம்மா, சம்பந்தி வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்பா, அவங்க இன்னும் யாருமே வரலப்பா. நீங்க தான் எங்களை அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப பாருங்க, இங்க வந்து பார்த்தா யாருமே வரல. மடி, அவங்களுக்கு அந்த முறைப்படி எல்லாம் செய்ய தெரியாதுமா. அதுக்காகத்தான் நம்ம முன்னாடி வந்திருக்கோம். சரி, நீ போய் ஐயர் வந்துட்டாரான்னு போய் பாருமா. நான் சம்பந்தி வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். கோதாவரி வா. இப்பவே சம்மர் வந்த மாதிரி இருக்கு. மணி ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏமா, இந்த மூதவிங்க நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. தெரியலமா, வா. வணக்கம் சம்பந்திமா. வாங்க வாங்க மாப்ள. அத்தை, புது வீடு எப்படி இருக்கு? நல்ல வசதியா இருக்கா? நல்லா இருக்கு. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இல்லனா சொல்லுங்க, ஈவினிங் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். சூப்பர் மீனாட்சி, கரெக்ட்டா சொன்ன. இன்னும் எதுமே அரேஞ்ச் பண்ணவே இல்ல மீனாட்சி. அம்மாவுக்கும் பாட்டிக்கும் எதை எங்க வைக்கணும்னு தெரியவே இல்ல. நீ ஈவினிங் வீட்டுக்கு வந்துரு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஏய் படவா, ஒரு பொண்ணு வரேன்னு சொன்னா போதுமே, ஈன்னு பல்ல இழைச்சிக்கிட்டு உடனே வான்னு சொல்ற. இங்க பாருடா, நீ எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாம் நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? டேய், வேத்து மனுஷங்களை வேலை செய்ய சொல்லக்கூடாதுடா. அப்படியே அவங்க வேலை செய்யணும்னா ஒண்ணு சொந்தக்காரங்களா இருக்கணும், இல்ல வேலைக்காரங்களா இருக்கணும். ஏய், பாரு, என் மீனாட்சி பொண்ணு வேத்து மனுஷி கிடையாது. நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறவ. வர போறவ தானே, இன்னும் வரல இல்ல. அதான் நிச்சயம் முடிஞ்சு போச்சுல. நிச்சயம் முடிஞ்சாலே பாதி பொண்டாட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் மீனாட்சி எனக்கு முழு பொண்டாட்டி தான். அவன் என் வீட்டுக்கு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வீட்டுக்கு வர வைக்க கூடாதுடா, அது சம்பிரதாயம் இல்ல. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். எக்கலவி, எங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? இல்ல சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி எங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, நான் அப்படியே சொன்ன உடனே நீ கேட்டு பிரிஞ்சிட போற பாரு. டேய், எது ஒண்ணு நடக்கணும்னாலும் நேரம் காலம் ஒண்ணு கண்டிப்பா வரணும்டா. இங்க பாருமா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு ஓவரா உரிமை எடுத்துக்க கூடாது. என்னதான் புது செருப்பா இருந்தாலும் அத வாசல்ல தான் வைக்கணும். அத கொண்டு போய் சாமி ரூம்ல வைக்க முடியாது. அதே மாதிரி நிச்சயமானாலும் நீ வேத்தாளுதான். கல்யாணம் ஆனாதான் நீ எங்க வீட்டு மருமக. அத மனசுல வச்சு நடந்துக்க.
எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போறது, வேலை செய்யறதெல்லாம் எங்க பழக்கத்துல கிடையாது. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். உங்க பழக்க வழக்க மாதிரி யார் வீட்லயும் இருக்காது. அடுத்தவங்க வீட்ல மருமகனா அன்பா பாசமா நடந்துப்பாங்க. ஆனா உங்க வீட்ல மருமகளை புது செருப்பா தான் பாப்பீங்க. மத்தவங்க வீட்ல மருமக வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா உங்க வீட்ல அன்பா வந்து வேலை செஞ்சாலும் அதுக்கும் காசு கொடுப்பீங்க. உங்களுக்குலாம் விஷ செடிக்கும் வில்வ மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? தப்பு பாட்டி, தேவையில்லாம நான் பேசல. தேவையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசுறேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு யார் யாரும் பேசுறாங்க, எனக்கு என்னன்னு என்னால போய் உட்கார முடியாது. எங்க வீட்ல அப்படிதான் வளர்த்திருக்காங்க. காசு பணம் எங்க கிட்ட இல்லனாலும் அன்பு பாசம் எங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. என்ன பண்றது? உங்க பாஷையில சொல்லணும்னா புது செருப்பை கடிக்காம பாத்துக்கோங்க. பாட்டி, என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் புரியணும் தான் யதார்த்தமா சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. டேய் இடியட், அறிவில்ல உனக்கு? இப்ப எதுக்குடா இங்க வந்திருக்கோம்? என்னம்மா நீ? வந்த விஷயத்தை விட்டு மத்த எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்க மீட்டிங் எல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். என்னங்க? சுபத்ரா, என்ன தாரணி மட்டும் தனியா வர்றா? அவங்களுக்கு இன்னும் கோவம் போயிருக்காதுமா. ம். அம்மா, என்னம்மா நீ மட்டும் வர, மாப்பிள்ள வரல? இல்லம்மா, தெரிஞ்ச விஷயம் தானேம்மா. அவர் வரலன்னா அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு? அதுக்கு இல்லடா. அம்மா, நான் இங்க வந்தது அண்ணனோட நிச்சயத்தை பாக்குறதுக்கு. இங்க இருக்கிற கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்களை பத்தி பேசி என்ன வருத்தப்பட வைக்காதம்மா. வாமா போலாம். இப்ப எதுக்கு எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போய் நிச்சயதார்த்த வேலையை பார்ப்போம். ஆமா நீ தாரணி சொல்றது கரெக்ட் தான். வாங்க உள்ள போலாம். வாமா. வாங்க சம்மந்தி, உள்ள போலாம். வாங்க நீ வாங்க. வாமா, வாங்க வாங்க நீ. என்னவன் தனியா போறான்? டேய், என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏன் இங்க உட்கார கூடாதுன்னு ஏதாவது போர்டு ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன? டேய், காமெடின்ற பேர்ல என்ன கடுப்பேத்தாதடா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்டா, வாடா போலாம். எல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன கூப்பிடு, நான் வர்றேன். ஏண்டா டேய், என்னமோ யாரோ நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு உன்னை சாப்பாட்டுக்கு மட்டும் கூப்பிடுன்னு சொல்ற மாதிரி சொல்ற. நிச்சயதார்த்தமே உனக்கு தான், வா. அது எனக்கும் தெரியும்டா. போய் வேலையை பாரு. பாஸ் என்ன தனியா ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு? பாஸ், தம்பி பாஸ், குட் மார்னிங். பாஸ், வெரி குட் மார்னிங். யோ, நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறேன். நானே பேண்ட் ஷர்ட்ல சிம்பிளா இருக்கேன். நீ என்னமோ பெரிய மைனர் மாதிரி வேஷ்டி துண்டெல்லாம் போட்டு வந்திருக்க. பாஸ், வேட்டில இருக்கிற வென்டிலேஷன் உங்களுக்கு தெரியாது. நல்லா காத்து வரும். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டேய் பாருடா, அந்த ஆள் கூட எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வந்திருக்காருன்னு. நீ தான் இருக்கிய. சரி, அண்ணி வந்ததுக்கு அப்புறமாவது உள்ள வா. தம்பி பாஸ், நீங்க உள்ள போங்க. நம்ம பாஸ் நான் கூட்டி வரேன். நான் சொன்னா கேப்பாரு. ஏதாச்சும் சொல்லி கூட்டிட்டு வாயா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பாஸ், நீ என்ன பெரிய அவ்வளவு பெரிய அப்பட்டக்கற? நீ சொன்ன உடனே நான் உன் பின்னாடி வந்துருவேனா? ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, வடை பாயாசம் தின்னோமா, கிளம்புனோமான்னு இருக்கணும். வடை பாயாசம். பாஸ், சமையல் யாரு பாஸ்? செப்பு தாமுவா, வெங்கடேஷ் பட்டா? யாரா இருந்தா என்ன, கொட்டிக்காம கிளம்ப போறியா? இல்ல போய் கொட்டிக்கோ. பாஸ், நான் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க. பாஸ், பாய் பாஸ்.
வடை பாயாசம் பாயாசம் இங்க வடை வாயா வேஸ்ட் எடுத்துட்டு போயா. அச்சோ பாஸ் என்ன பாஸ் செப்பு தாம மாதிரி காய்கறி உரிக்கிற மாதிரி அப்படியே உரிச்சிட்டீங்க. வரேன் பாஸ். போயா. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஓட. மீனாட்சி நம்ம எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம அப்படி போலாமா? அங்க பாருடி. நடக்கட்டும் நடக்கட்டும். வா போலாம். போங்க போங்க என்ஜாய் பண்ணுங்க. மீன்குட்டி ஏங்க அங்க எல்லாரும் நிச்சயதார்த்தத்துல ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்ன எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தீங்க? அவனுக்கு கிடக்குறானுங்க பரதேசி பசங்க. நம்ம ஃபேமிலி சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன். மீனுக்குட்டி இந்த கோயில்ல இடம்லாம் பெருசா இருக்கு. பெருசாதான் இருக்கு. இல்ல இடம்லாம் வசதியாவும் இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்ல அன்னைக்கு உப்பு மூட்டை தூக்கி விளையாண்டோம்ல, அன்னைக்கு நான் சரியா விளையாடல, டிஸ்டன்ஸோட ரொம்ப கம்மியா வச்சுட்டானுங்க. அதுதான் நம்ம அதே விளையாட்டை இங்க விளையாடி பார்க்கலாமேன்னுட்டு ஒன்னு வர சொன்னேன். ஒரே ஒரு வாட்டிமா. போங்க சும்மா சும்மா. அட மூதேவி பயலே, நான் எவ்வளவு ஆசையா கேக்குறேன். எனக்கு தெரியும். ஏமா அங்க பாரு அந்த கருமத்தை. ப்ளீஸ் மீனுக்குட்டி. கள்ளி வாழ்க்கை ஃபுல்லா கையை பிடிச்சிட்டே இருக்கணும் மீனுக்குட்டி. சுந்தர். பேர்லாம் சொல்லி கூப்பிடுற. சுந்தர். என்ன லிப் மூமெண்ட் இல்ல வாய்ஸ்ல இனிமை குறையுது. சுந்தர். சக்தி நீயா? மீனுக்குட்டி இங்கதான் தெரியாத பொண்ணு பேசி அனுப்பிச்சிடுறேன். இப்ப பாரு. என்ன சக்தி? உங்க அண்ணனை பாத்தீங்களா? யாருக்கும் நிச்சயம் மாதிரி அங்க உட்கார்ந்திருக்காரு. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? போய் வர சொல்லுங்க. நீ வேற போமா. அதெல்லாம் அவன்கிட்ட நான் எப்பயோ சொல்லிட்டேன். ஆனா அவன்லாம் அதை கேட்கற மாதிரியே தெரியல. இங்க பாரு சக்தி, சிவா சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்த வேணா என்கிட்ட கேளு, நான் உடனே உனக்கு ஓடி வந்து செய்யறேன். இங்க பாரு சக்தி, இப்பதான் என் மீனுக்குட்டி கிட்ட நான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா நடுவுல வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாத. நீ நல்ல பொண்ணு தானே, போமா போய் வேற வேலை இருந்தா பாருமா. நீ சொல்லு மீனுக்குட்டி. சுந்தர். ஏங்க சக்தி கூப்பிடுறேன். போ சக்தி. அவுட். கிளம்பே. ஐயோ ச்சே. நீ சொல்லு செல்லம். சக்தி யார தேடிட்டு இருக்க? அண்ணி அங்க பாருங்க. எங்க அண்ணனும் மீனாட்சியும். உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன பெட். என்ன பெட்? உங்க அண்ணனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1 லட்சம் தரேன். ஏய், என் அண்ணன் என்ன அவ்வளவு பெண் பித்தன்னு நினைச்சியா? என் அண்ணன் ஒண்ணும் அப்படிலாம் கிடையாது. அண்ணி நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. நீங்க கையோடு கூட்டிட்டு வந்து மட்டும் காட்டுங்க, உங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். சரி, கையில எடுத்து 1 லட்சம் ரூபாய் வை, நான் என் அண்ணனை கூட்டிட்டு வரேன். ட்ரை பண்ணலாமா? வேண்டாங்க, நான் சொன்ன அன்னைக்கு இப்படி தான் சொன்னேன். ப்ளீஸ் மீனுக்குட்டி. அண்ணே சரி ஓகே. அண்ணா அப்புறம் ஓகே வா. அண்ணே தாரணி என்னப்பா போடா. அண்ணே இவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்க போது எதுக்குப்பா நடுவுல வந்த? இத சீரியஸா சண்டை போடுறதா? ஆமா, அப்பப்ப இந்த மாதிரி எங்களுக்குள்ள சீரியஸா சண்டைலாம் வரும். நீ எல்லாம் ஒரு அண்ணன். போடா தங்கச்சி. மீனுக்குட்டி அப்புறம் விளையாடலாமா? பாஸ் சார், கங்க்ராச்சுலேஷன் சார், ஆல் தி பெஸ்ட் சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சும்மாரியா, எனக்கு என்ன பர்த்டேவா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேங்கற. அது சாரி பாஸ், சந்தோஷத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம சொல்லிட்டேன் பாஸ். யோ, இதுல என்ன சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு? கல்யாணங்கிறது சந்தோஷத்துக்கான ஸ்பீட் பிரேக்கர் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ஹைவேஸ்ல போற வண்டி மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். ஆனா அதே இது கல்யாணத்தை பண்ணி பாரு, கார்பரேஷன்காரன் தோண்டி போட்ட ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி. சிரிக்க வைக்கணும், அழுதா சமாதானப்படுத்தணும், ஷாப்பிங் கூட்டு போகணும், பர்ஸ காலி பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா அப்படியே கெத்தா இருக்கிற நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டல் வெத்தாயிருவோம்யா. அடடடடடடா. பாரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா ராஜா மாதிரி கம்பீரமா இருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான்,
ஏடிஎம்ல உட்கார்ந்து இருக்கிற நைட் டியூட்டி வாட்ச்மேன் கதை தான். சார் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். இந்த கோவில்ல கல்வெட்டுல எழுதி வச்சலாம் சார். அதான் சார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட உங்ககிட்ட 5 நிமிஷம் பேசினா போதும் சார். ஜென்மத்துக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுவான் சார். பெர்ஃபெக்ட், கரெக்டா சொன்ன. நீயும் மறந்து கூட கல்யாணம் பண்ணிக்காதயா? ஏன் கனவுல கூட கல்யாணத்தை பத்தி நினைக்கவே நினைக்காத சார். அங்க சொல்லி இங்க சொல்லி கடைசியில என்கிட்டே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா சார். சக்தி சார், கல்யாணம்னா எனக்கு பைத்தியம் சார். எப்ப நடக்கும் என்னைக்கு நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். பொண்ணு தான் சார் இன்னும் கிடைக்கல. பரவாயில்லையா, ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோ சார். எனக்கு பரவாயில்லாம் இல்ல, எனக்கு கல்யாணம் வேணும் சார். கல்யாணம் பண்ணனா டோட்டலா வாழ்க்கை வேஸ்ட் சார். யோ, அததான் நானும் சொல்றேன். கல்யாணம் பண்ணாலும் நீ டோட்டல் வேஸ்ட் ஆயிடுவ. சரி, அப்படி அந்த கல்யாணத்துல என்னதான் இருக்கு? குட் கொஸ்டின் சார். நான் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் சார். போங்கடா போங்க, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. ஐ சக்தி, ஏய் நீ எப்படிடா வந்த? பைக்ல தான். ஜோக்கா? அப்புறமா ஞாபகப்படுத்த சிரிக்கிறேன். இங்க எப்படி வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? காற்றாத்து வெள்ளத்தை யாராவது கூப்பிடணுமா? இல்ல வந்தாதான் தடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நான். எங்க எப்ப எப்படி வரணுமோ அங்க அப்ப அப்படி கரெக்டா வந்துருவேன். நீ வெள்ளமோ சர்க்கரையோ, உன்னை யார் இங்க கூப்பிட்டா அத சொல்லு. என்ன நீ என்ன லவரா பார்த்து சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு இப்படி கேள்வியா கேக்குற? டேய் வாய மூடுறா. சக்தி, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. பேசாம நமக்கு இப்ப நிச்சயம் பண்ண சொல்லிடலாமா? அப்படி நிச்சயம் பண்ணிட்டா ஒரே கல்ல 3 மாங்காய், 3 கல்யாணமும் ஒரே மேடையில. என்ன சொல்ற? இப்படியே பேசிட்டு இருந்த மவனை அடிதான் வாங்குவேன். பரவாயில்ல சக்தி, உன் கையால் அடிவாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை கொன்று வேண்டாம். இவன் சக்தி கிட்ட என்ன பேசுறான்? மயிலே மயிலேன்னா இறகு போடவா போகுது. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். அவங்களுக்கு ஆம்பளைங்களை அலைய விடுறதுல அப்படி என்னதான் சந்தோஷமா தெரியல. டேய் சரவணன், டேய் சரவணன். ஐயோ கூப்பிடுறானே. சார் இங்க வா. இதோ வரேன் சார். என்ன சார், எது கூப்பிட்டீங்க? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், கூட வேலை பார்க்குற பொண்ணு இல்ல, அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ஓ சும்மா? ஆமா சார். இல்ல வேற ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். பார்த்த சரவணா, சும்மா பேசுறேன்னு அவ பக்கம் சாஞ்சிடாத. இல்ல சார். அவ கரண்ட் மாதிரி. அவளை தொட்ட நீ அவளதான், நீ ஆல் க்ளோஸ். ஓகே சார். ஆமா சார், நித்யா மேடம் எப்படி? ஏய் தம்பி நில்லு. என்ன பிரதர்? ஆமா, பாஸ் கிட்ட அப்படி என்ன கதை அளந்துட்டு இருந்தா? அவர் உங்ககிட்ட ரொம்ப நேரமா ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. ஓ அதுவா? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிற? அவர் என்ன கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு? இல்ல சார், பிலாசபி கிளாஸ். பிளாஸ்க்ல காப்பியா? டேய் நீ தான் பிளாஸ்க்ல காப்பி வச்சு ஒருத்தருக்கு தர மாட்டியே, உங்ககிட்ட எதுக்கு பிளாஸ்க்ல காப்பி கேட்டாரு? யோ, அது பிளாஸ்க்ல காஃபி இல்லையா, பிலாசபி. பிலாசபினா தத்துவம். தத்துவமா? தத்துவம்னா இந்த படத்துல ஹீரோங்களா கிளைமாக்ஸ்ல பேசுவாங்க அதானே? அதேதான். சரி சரி சரி. ஆமா, அது எதுக்கு பாஸ் உங்ககிட்ட கேட்டாரு? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? தத்துவம்னா பாஸ் என்ன சொல்லிருக்க போறாரு? பொண்ணுங்களை நம்பாத, கல்யாணம் பண்ணிக்காத, கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே வீணாயிருன்னு சொல்லிருப்பாரு. இதத்தான சொல்லிருப்பாரு. ரன்பீர் சார் கூடவே இருந்து ஒட்டு கேட்ட மாதிரி அப்படியே சொல்றீங்க. டேய், அவர் கூட இத்தனை வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கேன். அவர் எந்த மூட்ல என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ. ரன்பீர் சார், இப்ப நம்ம பாஸ் என்ன யோசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஏய், விட்டா அவர் எப்ப தூங்குவாரு, எப்ப கொட்டாய் விடுவாரு, எப்ப குளிப்பாருலாம் கேப்ப போல. போடா போ போ, போய் கும்பலோட கும்பலா நின்னு போ. பாச பத்தி ஏங்கிட்டே கோயில வந்து இப்படி டவுசரோட நிக்கிறிய, கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. அச்சோ, மறுபடியும் வந்துருச்சே. போமா போ போ. கால்ல இருந்து எத்தனை தடவை வேட்டி அவுத்து விட்டானுங்க, இன்னும் எத்தனை தடவை நீ இப்படி பார்க்க போறியோ? போ போ, வேற கோயிலுக்கு போ. மேடம் ஒரு நிமிஷம். என்ன மேடம், ஆட்டோ வேணுமா? ஆமா. எங்க மேடம் போகணும்? பொன்னியம்மன் கோவிலுக்கு. போலாம் மேடம், உட்காருங்க. எவ்வளவு காசு ஆகும்? காசை விடுங்க மேடம், வாங்க போலாம். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். கோயிலுக்கு போறேங்கிறீங்க, நல்ல காரியமா தான் இருக்கும். முதல்ல உட்காருங்க. சரி.
சொல்றா. அந்த பொண்ணு ஆட்டோல ஏத்தி பிக்கப் பண்ணிட்டான் நம்ம ஆளு. கிளம்பியாச்சா? கிளம்பிட்டான்.